யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 26 முடிய வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத் ஈடானதினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில், யூத கோத்திரத்து செராகினுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கும் பிறந்த ஆக்கான் என்பவன் சாபத் ஈடானதினாலே சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்லெகேமுக்கு கிழக்கே உள்ள பெத்தவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கும் போகும் என்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷன் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோருமே போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியது இல்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷனுக்கு முன்பாக முறியடித்தோடினார்கள். ஆயின் மனுஷர்கள் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலிலே வெளியே துவங்கி சேராபிம் மட்டும் அவர்களை துரத்தி மலையில் இறங்கிய இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்போது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எமோரியரின் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காக தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானையும் கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோம், ஆனால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலில் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்போது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவருமே இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்போது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்றான். அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத் ஈடானதினை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டப்பாடைகளுக்குள்ளே வைத்தது உண்டோ? ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத் ஈடானதினார்கள். நீங்கள் சாபத் ஈடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்திற்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத் ஈடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத் ஈடானதை உங்கள் நடுவில் இருந்து விலகாதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்போது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்போது சாபத் ஈடானதை எடுத்தவனாக கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலரின் மதிக்கேடான காரியத்தை செய்தபடினாலே அவனும் அவனுக்குள்ள யாவுமே அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவது என்றான். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். அப்போது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ணின போது சேராகியின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியின் வம்சத்தை பேர் பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்தில் சோராகின் வம்சமாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆதான் குறிக்கப்பட்டான். அப்போது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை
அது எனக்கு ஒலிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையினாலே நேர்த்தியான ஒரு பாபிலோன் ஆகிய சால்வையும் 200 சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்து கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தில் மத்தியிலே பூமிக்குள் புதைத்திருக்கிறது. வெள்ளி அதன் அடிகளில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைக்கிறது வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியில் இருந்து எடுத்து யோசுவாவிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்போது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லோரும் கூட சேராகின் மத்தியிலாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரனையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆக்கோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலகம் பண்ணினது என்ன? இந்த கர்த்தர் உங்களை கலகம் பண்ணுவார் என்றார். அப்போது இஸ்ரவேல் எல்லோருமே அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியிலே சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியல்களை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை மாற்றினார். ஆகியால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆக்கோர் பள்ளத்தாக்கு எனப்படும்.